அம்மா. ம், ஓ. ம், இங்க பாரு. யாரு வாங்கி கொடுத்தா சொல்லு? சித்தியா? ம்ஹும். இல்ல சித்தப்பாவா? இல்ல. வேற யாரு? அவர்தான் ராகவ். ஏய், என்ன சொல்ற? எப்போ? அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு அவசரமா வான்னு சொன்னாரு. சரி சொல்றாரேன்னு போனேன். எப்ப போன? ஏன் என்கிட்ட சொல்லாம போன? நீ இப்படி ஏதாவது கேப்பன்னு தான் சொல்லாம போனேன். ஓஹோ, ரொம்ப முன்னேற்றம் தான். சரி, இப்ப சொல்லு. அவரு என்கிட்ட சாரி, ஆ, என்னால புடவை எடுக்கும்போது கூட வர முடியல, ஓஹோஹோ. ஆபீஸ்ல வேலையா இருந்துட்டேன், ஆ, உனக்கு பிடிச்ச புடவைய எடுத்துக்கோ, அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொன்னாரு. ம், இப்ப என்ன சொல்ற? நீதான் எப்பவுமே கொடுத்து வச்சவ. ம்? ஆமாக்கா, நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். அவர் என்ன ரொம்ப லவ் பண்றாரு. ஓ. இனிமே எப்போ ஃபோன் பண்ணுவாருன்னு இருக்கு. ம், ம். அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன் மேல எவ்வளவு கோவமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு விஷால் ஃபோன் பண்ணாரு. ஆ, அடடா, என்ன சொன்னாரு? ஆ, அடடா. நான் எப்படி எடுப்பேன் போன? எனக்கு தான் காது கேட்காதே. ம், அதனால தான் நான் அதை கட் பண்ணி திருப்பி வீடியோ கால் பண்ணேன். ம். அத அவரு கட் பண்ணிட்டாரு. அச்சச்சோ. திரும்பவும் நார்மல் கால் தான் பண்ணாரு. அட்டென்ட் பண்ணலனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நானும் வேற வழியே இல்லாம அட்டென்ட் பண்ணிட்டேன். அட்டெண்ட் பண்ணிட்டியா? ம், வீடியோ கால் வாங்க, இப்ப பேச முடியாதுன்னு சொல்லிட்டியா? அது எப்படி சொல்ல முடியும்? நான் அட்டென்ட் பண்ணி வெறும் ஊன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். மத்தபடி அவர் என்ன பேசினாரு என்ன ஏது ஒன்னும் தெரியல. போன் வேற கட் பண்ணாமலே இருந்தாரா? நீ வேற இல்ல. நான் எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னு சொல்லி யோசிச்சு சரி எப்படியாவது நம்ம நேர்ல சொல்லிக்கலாம்னு அப்படியே விட்டேன்.